சீனாவிடமிருந்து ஈரான் மிகப்பெரிய ஆயுத கொள்வனவில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்ற செய்தி வெளியே வந்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரில் ஈரான் சீனாவிடம் மிக ரகசியமாக மீண்டும் பாரிய ஆயுத கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றது என ஹிப் ராடர் ஒலிபரப்பு கழகம் ஒரு செய்தியை பகிர்ந்து உலகத்தை பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. ஹிப் ராடர் ஒலிபரப்பு கழகத்தின் கூற்றுப்படி குறைந்தது 16 சீன சரக்கு விமானங்கள் ஈரானில் தரையிறங்கியுள்ளன. போர் வெடித்ததிலிருந்து ஈரானுக்கு மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய சீன ராணுவ வான்வழி விநியோகம் இது என்று சொல்லப்படுகிறது. வணக்கம், நான் உங்கள் RM ராம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியை மிக முக்கியமான பரபரப்பு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, காணொலிக்கு ஒரு லைக் போட்டு அப்படி உள்ள வாங்க. இந்த காணொலியில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயங்களை இன்னும் கிளீனா பார்க்கலாம். ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசுக்கு பாரிய ஆயுத விநியோகங்களை வழங்குவதற்காக சீனாவினுடைய ராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானில் தரையிறங்குவதை ஆன்லைனில் பகிரப்பட்ட காட்சிகள் காட்டுகின்றன. இந்த செய்தி தொடர்பாக சீன அரசு இன்னும் சுயாதீனமாக எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. இந்த அறிக்கைகள் மிகச் சரியாக இருக்குமானால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டிருக்கின்ற ஈரானுக்கு சீனா வழங்கும் ஆதரவு அண்மை நாட்களில் மிக குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது. முன்னதாக 400 சீன தயாரிப்பான தோளில் சுமந்து செல்லும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் முதல் தொகுதியை சில வாரங்களுக்குள் ஈரான் பெறும் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. 60 முதல் 70 மில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் ஆரம்பிப்பதற்கு பிறகு ஈரான் தனது ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்கும் திறனில் சில குறைபாடுகள் இருந்ததை காண முடிந்தது. குறுகிய தூர வான் பாதுகாப்பை வலுப்படுத்த ஈரான் எடுத்த மிகப்பெரிய முயற்சிகளில் சீனாவிடம் இருந்து மேற்கொள்ளும் இந்த பாரிய ஆயுத கொள்வனவு ஒன்று என குறிப்பிடப்படுகிறது. இந்த ஒப்பந்தமானது சீன தயாரிப்பான QW-12 மற்றும் FN-16 ஏவுகணைகள் உட்பட 300 முதல் 400 வரையான மேன்போர்ட்டபிள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதை உள்ளடக்கியது என்று அந்த அறிக்கை மேலும் குறிப்பிடுகிறது. எவ்வாறாயினும் சீனாவின் வெளிவிவகார அமைச்சு இந்த அறிக்கையை நிராகரித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் எங்களது நிலைப்பாட்டை பல முறை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் உண்மைகளுடன் ஒத்துப்போகவில்லை மற்றும் முற்றிலும் ஆதாரமற்றவை. சீனா எப்பொழுதும் அமைதியை மேம்படுத்துவதிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் ஒரு பங்கை வகித்து வருகிறது என சீனாவினுடைய வெளி விவகார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மிக அதிக அளவிலான எண்ணெயை கொள்வனவு செய்கின்ற ஒரே ஒரு நாடு சீனா. இந்த எண்ணெய் கொள்வனவிற்கு பின்னால் மிக பாரிய அளவில் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையிலேயே தொடர்ந்தும் சீனா ஈரானுக்கு ஆயுத உதவிகளை வழங்கி வருகிறது என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனினும் மத்திய கிழக்கில் ஈரான் மீதான இந்த யுத்தம் மிக பாரிய அளவில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு சீனாவினுடைய ஆதரவு மிக பாரிய ஒரு சக்தியை வழங்கப் போகிறது என்று உலகம் பேசுகிறது. மேலும் ஈரான் தனது சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு திட்டங்களுடன் இணைக்கப்பட்ட வசதிகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கிய பல மாதகால சண்டைக்கு பிறகு ஈரான் மீண்டும் ஆயுத கொள்வனவில் ஈடுபட வேண்டி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த சண்டையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி வெற்றி கண்டது என்றும் சொல்லப்படுகிறது. எவ்வாறாயினும் 6வது மாதத்தில் நுழைந்துள்ள ஈரான் மோதல்கள் அமெரிக்க போர் இயந்திரத்திற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். போரை தொடங்குவதற்கு முன்னால் அமெரிக்காவால் கூறப்பட்ட இந்த போர் தொடர்பான நோக்கங்கள் எதுவும் நிறைவேற்றப்படாததால் வாஷிங்டனின் நெருங்கிய சொந்த கூட்டாளிகளை இப்பொழுது டிரம்பின் ஈரான் போர் சூதாட்டம் குறித்து சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். ஐக்கிய அமெரிக்க நாடு டிரம்பின் தலைமையில் அதன் மிகப்பெரிய இராணுவ தோல்விகளில் ஒன்றை நோக்கி செல்கின்றதா என்று அவர்கள் கருத தொடங்கி இருப்பது இதன் விளைவு. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் 6வது மாதத்தில் நுழைந்திருக்கிறது. ஆனால் வெற்றி கொண்டாட்டங்கள் பற்றி அமெரிக்கா பேசுகின்ற போதிலும் டொனால்ட் டிரம்புக்கு உலகம் முழுவதிலும் இருந்து கூட்டம் ஈரானிய மக்களும் படையினரும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள எதிரிகளும் ஒன்றாக சேர்ந்து நடத்தும் இந்த கொடூர தாக்குதல்களுக்கு மத்தியிலும் ஏற்பட்ட பாரிய இழப்புகளுக்கு மத்தியிலும் நின்று நிலைத்து போராடி வென்றுள்ளது ஈரானிய மக்களே என்று இப்பொழுது உலகமும் ஈரானின் எதிரிகளும் பாராட்டி பேசுவது ஊடகங்களை நிரப்பி வருகிறது. போர் பற்றிய டொனால்ட் டிரம்பின் சமீபத்திய கூற்றை ஈரான் நேரடியாக இப்பொழுது மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது வெளிவருகின்ற அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக
திட்டமிடப்பட்ட அமெரிக்க தாக்குதல்களை ரத்து செய்யுமாறு ஈரான் கோரியதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கூறியதை அடுத்து ஈரானிய ராணுவ அதிகாரிகள் அந்த அறிக்கையை பொய் என்று நிராகரித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஊடகங்களால் மேற்கோள் காட்டப்பட்ட ஈரானிய ஊடக அறிக்கையின்படி ஈரானின் ராணுவம் வளைகுடா தலைவர்களை மிரட்டவும் அழுத்தம் கொடுக்கவும் ட்ரம்ப் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியது. ஈரானின் படைகள் மிக உயர்ந்த தயார் நிலையில் இருப்பதாக கூறி சண்டை நடந்தால் அது தீர்க்கமாக இருக்கும் என்றும் உண்மையான சக்தி யாரிடம் உள்ளது என்பதை காட்டும் என்றும் ஈரானிய ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 5 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தின் இறுதி கட்டத்தை மத்திய கிழக்கு அமெரிக்க நட்பு நாடுகள் எட்டியுள்ளதாக கூறி ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த அமெரிக்க படைகளுக்கு உத்தரவிடுவதாக ட்ரம்ப் கூறினார். இதில் ஹோர்முஸ் நீரிணையின் உடனடி முழுமையான திறப்பு மற்றும் ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுதல் போன்ற வேண்டுகோளின் அடிப்படையிலும் உலகத்தின் எதிர்கால நலனுக்காகவும் அதேபோல் வெற்றிகரமான மற்றும் வளமான ஈரானின் உயிர் வாழ்விற்காகவும் தாக்குதலை ரத்து செய்ய ஒப்புக்கொண்டேன். இதற்காக விரைவாக ஓர் ஒப்பந்தத்தை ஈரானுடன் உருவாக்க முயற்சிப்பது அவசியம் என்று அமெரிக்க ஜனாதிபதி மேலும் கூறினார். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் சனிக்கிழமையன்று தொலைபேசி மூலம் ட்ரம்புடன் பேசி ஈரானுடனான மோதலை அமெரிக்கா மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. அமெரிக்காவுடன் தங்கள் இணைப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு ஈரானிய ராணுவம் ஏற்கனவே வாஷிங்டனின் மத்திய கிழக்கு நட்பு நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது என்று அமெரிக்க அதிபரின் கூற்றை பொய் என்று ஈரானிய ராணுவ தரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்துடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள ஈரானுக்கு விருப்பமில்லை என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்ற நிலையில் இந்த கருத்தை ஈரான் மறுத்திருக்கிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்காவில் இருக்கின்ற வரைக்கும் அமெரிக்காவுடனான எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடுவதற்கு தங்களால் முடியாது என்று ஈரான் கூறி வருகின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த கருத்தை இப்போது மறுத்திருக்கிறது. எனினும் இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மை காலமாக ஈரான் மீதான தாக்குதல்களை திடீரென நிறுத்திவிட்டு இந்த தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரான் கேட்டுக்கொண்டதாக பல தடவைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. கடந்த முறை கூட இதே மாதிரியான ஒரு கருத்தை கூறிய தன்னுடைய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தி வைத்ததாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனினும் தொடர்ச்சியாக ஈரான் ஒரு வலிந்த தாக்குதலை தொடர்ந்ததன் பின்னர் இந்த தாக்குதல்களை மீண்டும் அமெரிக்காவினுடைய அதிபர் ஆரம்பித்தார். எனினும் தற்போது இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இந்த தாக்குதல்கள் ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னர் பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அதோடு இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் மீதான தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டால் இந்த தாக்குதல்களுக்கான பதில் தாக்குதல்களை ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் மீது மேற்கொள்ளப்படுவதால் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களினுடைய எதிர்ப்பை அந்தந்த நாடுகளின் அரசுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான இந்த கட்டத்தில் இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு மத்திய கிழக்கினுடைய அமெரிக்க நட்பு நாடுகள் கேட்டுக்கொண்டதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அண்மை நாட்களில் ஜோர்டான், சவுதி போன்ற பல நாடுகளில் மிக முக்கியமான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்களின் மூலம் அமெரிக்காவிற்கும் அமெரிக்க ராணுவத்திற்கும் மிக பாரிய இழப்புகளையும் ஈரான் வழங்கியிருந்தது. இதன் பின்னரே இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. எனினும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையின் பின்னரே இந்த தாக்குதல்களை நிறுத்தியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய மக்கள் கொல்லப்படுவதை தான் விரும்பவில்லை என்றும் இந்த யுத்தம் நிகழ்த்தப்படுமையானால் மிக பாரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்ததையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். எனவே ஈரான் மீதான ஒரு மிக பாரிய கொடிய தாக்குதலுக்கான ஏற்பாடுகளும் திட்டங்களும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் இருப்பது இந்த தகவல்களின் ஊடாக தெரிய வருகிறது. எதிர்காலம் மிக பாரிய ஒரு யுத்தத்திற்குள் செல்ல போகின்றதா, ஈரான் மீதான இவ்வாறான தாக்குதல் ஒன்று நிகழ்த்தப்பட இருக்கின்றதா, அதாவது அமெரிக்கா தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற தாக்குதல்கள் மீண்டும் ஈரான் மீது ஆரம்பிக்கப்படுமா என்பதை எதிர்காலம்தான் சொல்ல போகின்றது. பொறுத்திருங்கள் இதே போன்ற மிக முக்கியமான செய்திகளுக்காக. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இன்றைதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்திகளை பார்க்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கும். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலியை லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர்வதற்கு உதவியாக இருக்கும்.
தொடர்ந்தும் உலக வீர சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நாளை மாலை இதே நேரம் மீண்டும் ஒரு புதிய உலக வீர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.